அடிப்படை வசதி கட்டமைக்கலாங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்கல. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாங்கன்னு தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு மேயர், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே, அதுக்கு ஒரு மேயருக்கு நியமிக்கப்பட்ட பிஏ, நம்ம எதிர்கட்சி கேண்டிடேட்டால் நியமிக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாத்துலேயும் கவுன்சிலர்ஸ், இவங்க எல்லாருலேயும் பல பேர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க. பட் இதுக்கு எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் நியமிக்க காரணமாக இருந்தால் நம்ம தொகுதி அமைச்சர்கிட்ட அதுக்கான எந்தவித ப்ராப்பர் பதிலும் வரல. ஆனால் அவர் வந்து மக்கள்கிட்ட தன்னை பற்றி சொல்கிறது தான் வந்து ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. எத்தனை 1000 கோடி ரூபா வெளியில் வந்திருக்கிற விஷயம் வந்து 200 கோடி. வெளியில் வந்திருக்கிற ஊழல் வந்து 200 கோடி. ஆனால் வராதது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும். அந்த குற்றவாளிகள் மேலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? சும்மா பேருக்கு ஒரு கைது நடவடிக்கை, ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? அவங்களுக்கு பின்னாடி வந்து ஏற்கிறவங்க யார்? இது எல்லா உண்மையும் சீக்கிரம் வந்து வெளியில் வரும். வெளியில் வரும்போது இவங்களோட எல்லாத்தோட முகத்திரையும் கிளியும். பெருசா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எதுவும் வைக்க முடியல. அதனால நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்ப இல்ல அந்த பல்வேறு தொகுதிகள் அந்த மாதிரி இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்த குற்றச்சாட்டு அது பிசுபிசுத்து போயிடுச்சு. நான் வெளியூர் குற்றச்சாட்டுக்கே பதில் சொன்னா, இந்த தேர்தலையே திமுக நிறுத்தி இருக்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களா? திமுக கூட்டணியில் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாரு விருதுநகரில். அது என்ன அவரோட தொகுதியா? இல்லை என் மேலே வந்து முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்களே சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் நின்னாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து குளத்தூரில் நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்லை தமிழக மதிப்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் ட்ரிப்ளிகேல நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? அப்படியெல்லாம் கிடையாது. அவுட் சைடு ஒரு குற்றச்சாட்டு வைக்க பார்த்தாங்க, அது பிசு பிசு போடுச்சு. அப்புறம் பொய்யான ஒரு தகவல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற கறிக்கடையெல்லாம் மூடுவேன் அப்படின்ட்டு. அதுவும் பொய்யின் ஆகிப்போச்சு. இப்போ புதுசாக வந்து நேற்று வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் வச்சு என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலேன்ட்டு. அதை வந்து தெளிவாக நான் வந்து சொல்லணும். ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி 2 சகோதரர்கள், மிஸ்டர் மணின்னு ஒருத்தர், அப்புறம் மிஸ்டர் அசோக், இவங்க 2 சகோதரர்கள், அவங்க படம் பண்ணுன்ட்டு வந்து என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. நான் நடிக்கிற மட்டும் வச்சு. அப்போ அவங்க வந்து என்னோட ரசிகர்களாக இருந்தாங்க. என்னை வச்சு என்னோட டைரக்டர் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு சகோதரர்கள் மாதிரி தான் பழகினேன். அதுவும் அந்த 2வது இருக்கிற அசோக் வந்து என்னோட கூட பிறந்த தம்பியாக தான் நினச்சேன் நான். அதுக்காக வந்து பேச்சுவார்த்தையில் நடத்தி அந்த படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகையை வழங்கினாங்க. வழங்கிட்டு ஷூட்டிங்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணும்பொழுது அப்போ என்னோட அரண்மனை இப்போ 4 படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பெரிய மாபெரும் வெற்றி படமாக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு எத்தனையோ பெரிய பெரிய படங்கள் வந்த போதும் கூட நான் ஆல்ரெடி இவங்களுக்கு படம் பண்ண ஒத்துக்கிட்டேங்கிற காரணத்துக்காக முதல்ல இவங்களை வந்து ஆஃபர் பண்ணேன். இம்மிடியட்டாக நம்ம ஷூட்டிங்காக நல்லா பிளான்லாம் பண்ணலான்ட்டு. அப்போ அதில் மூத்தவரான மிஸ்டர் மணிகண்டன் நைட்டு என்ன சொன்னார்னா, அவர் ஆக்சுவலாக அவரோட நிறுவனங்கள்லாம் அமெரிக்காலாம் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கு சார். அங்கே எனக்கு அமெரிக்காவிலேருந்து தான் நான் பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பல. சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் என்னால் இப்போதைக்கு ஃபண்டு மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நாள் கழித்து இந்த நம்ம பிளான் பண்ண ஷெட்யூலில் இந்த படத்தை பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் கழித்து படம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் ஓகே பிரதர், நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு படம் பண்ணேன்னு கமிட் பண்ணியிருக்கேன், அது கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிட்டார். அவரோட சகோதரர் மிஸ்டர் அசோக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். அடிக்கடி பேசுவார். என்னை சொந்த அண்ணன் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். எங்களுக்குள்ளே நல்ல கான்டாக்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் 2-3 மாதமாக எந்த கான்டாக்ட் இல்லை. அவர் மேபி அவங்க பிஸியாக இருப்பாங்க, நானும் என் வேலையில் பிஸியாக இருந்தேன்ட்டு. நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் ஆரம்பிப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்க திருவிளையாடலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் மேலே ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ வெவ்வேறு சேனலில் சம்மந்தம்லாம் கொண்டு வராங்க. இப்போ நான் வந்து ஒரு சவாலாக சொல்கிறேன். அவங்க வந்து கொடுத்துருக்குற புகாரில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அட்வான்ஸை திருப்பி கேட்டாங்க, நான் கொடுக்க மறுத்து விட்டேன். அது போக அவங்களுக்கு மேலே மிரட்டல்லாம் விடுத்தேன். ஏதோ அவங்கள கையில் உடச்சிடுவேன் சம்திங் என்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன தகவல் தெரில. அதெல்லாம் அதுக்குள்ளே போக தெரியல, என்னெல்லாம் தெரியல. என்கிட்ட அவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்டதுக்கான ஒரே ஒரு ரெக்கார்டு, அது ஒரு வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மெயிலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு, இல்லை அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என் மேலே வச்சுருக்கிற அவதூறுகளுக்கு நான் வந்து அவங்கள மானநஷ்ட வழக்கு போடலாம். கண்டிப்பாக என் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனால் பாவம் யாரோ எரியப்பட்ட அம்புகள். அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து என்னோட அன்புக்குரிய சகோதரர்கள் தான். நான் அவங்களுக்கு மிரட்டல் விடுத்தேனோ இல்லை அவங்க அட்வான்ஸை கேட்டு, ஆக்சுவலாக அவங்க அட்வான்ஸ் கேட்டால் நான் திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு
அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க பணத்தை கேட்டால் திருப்பி தாராளமாக கொடுத்துருவேன். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் அது நடைமுறையான ஒரு விஷயம். ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நடிகராகட்டும், ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும், ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ திடீர்னு பார்த்தா நம்மளோட மார்க்கெட் வேலையும் அதிகமாகும். அப்போ பழைய கமிட்மெண்ட் பண்ணலன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாளுக்கு நாள் நம்மளோட நிலவரங்கள் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அட்வான்ஸ் கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான எந்தவித காரணமும் எங்கிட்ட இல்லை. நான் சந்தோஷமாக திருப்பி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட உட்காந்து நான் வந்து மிரட்டி இருப்பேன்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியான விஷயம். இத்தனை வருஷம் சினிமாலாம் நடந்திருக்கேன். எந்த தயாரிப்பாளரும் என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சதில்லை. நான் அவங்க பணத்தை செலவு பண்ணேனோ, செலவை இழுத்து விட்டனோ, இல்லை பட்ஜெட்டுக்கு மேலே அதிகம் போனவங்கிற குற்றச்சாட்டோ, இல்லை என்னால் அவங்க பெரிய நஷ்டமாட்டாங்கிற குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி வரும்போது அது எனக்கு ரொம்ப நெருங்கின சகோதரர்கள் மாதிரி அவங்க இப்படி குற்றச்சாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து அது அதிர்ச்சியை விட வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. அரசியல் சித்து விளையாட்டில் இதுவும் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு அரசியலில் இறங்கி போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன்.